கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த குலாப் ஜாமுன் ஃப்ளேவர் நான் பண்ணி. இந்த கேக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பண்ணியிருந்தேன். பட் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக தான் இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு ஃபேவரட் வந்து குலாப் ஜாமுன் அப்படிங்கிறனால அதே ஃப்ளேவராகவே பண்ண சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் பண்ண தப்ப இந்த தடவை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை அவங்களுக்கு வந்து நான் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், க்ரஷ் பண்ணாம. போன வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் இந்த டீம் தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் அதே டீம் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சேம் ஹஸ்பண்ட் டேட் அந்த டீம் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் வந்து நான் இவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ளீஸ் இந்த டிசைன் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் இதான் பிடிச்சிருக்கு போல, ஸோ நானும் அதே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நமக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நான் டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து we love you 41 அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் வந்து போர்டில் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவங்க we love you 41 சொன்னனால நானும் அப்படியே கண்டினியூஸாக வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா 41 வந்து கேக்கோட டாப்பில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக போர்ட்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு நான் வந்து 41 அப்படிங்கிற டாப்பரை வந்து கையிலே கொடுத்து அனுப்பிட்டேன், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.